சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் குளம் போல் தேங்கி நிற்கும் மழைநீர். 5 கவுண்டர்கள் மழைநீர் தேங்கி 2 கவுண்டர்கள் மட்டுமே இயங்குவதால் வாகன ஓட்டிகள் அவதி. தண்ணீரில் மூழ்கி வாகனங்கள் பழுதடையும் அவலம். சென்னையிலிருந்து வடமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலைகளில் ஒன்று சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை. சென்னை, செங்குன்றம், தச்சூர், கும்மிடிப்பூண்டி, ஆரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக ஆந்திராவிற்கு செல்லும் சாலை இது. இந்த சாலை புனரமைத்து பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக இந்த சாலை வழியாக பயணம் செய்யும் வாகனங்களிடம் செங்குன்றம் அடுத்த நல்லூர் பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்று சுங்க கட்டணம் வசூலிக்கிறது. வங்கக்கடலில் மையம் கொண்டு புயல் காரணமாக நேற்று செங்குன்றம் சாலை முதல் செங்குன்றம் சுற்றுவட்டார பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் சுங்கச்சாவடியில் மழைநீர் தேங்கி வாகனங்கள் செல்ல முடியாததால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதியடைந்தனர். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையின் சுங்கச்சாவடியில் ஆந்திரா நோக்கி செல்லும் பாதையில் மழைநீர் தேங்கி செல்ல வழியில்லாமல் குளம் போல் காட்சியளித்தது. 7 கவுண்டர்கள் உள்ள நிலையில் வாகனங்கள் செல்லும் 5 கவுண்டர்கள் முழுவதும் சுமார் 2 அடிக்கு உயரத்திற்கு மேல் தண்ணீர் தேங்கி நின்றதால் அந்த வழித்தடங்களில் வாகனங்கள் செல்லவில்லை. 7 கவுண்டர்கள் வழியே வாகனங்கள் செல்வதற்கு பதிலாக 2 கவுண்டர்கள் மட்டுமே வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. இதனால் வாகனங்கள் மெல்ல ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. வாகனங்கள் அனுமதிக்கப்படும் 2 கவுண்டர்களிலும் தேங்கி நிற்கும் தண்ணீரில் தத்தளித்தபடி செல்லும் வாகனங்களில் மழைநீர் புகுந்து பாதிப்பு ஏற்படுத்தும் சூழல் உருவாகியுள்ளது. சுங்க கட்டணம் வசூலிக்கும் தனியார் நிறுவனம் உடனடியாக மழைநீர் வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது.